வந்து இது வந்து இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கதை பிடிக்கும். தமிழை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கதை பிடிக்கும். வாழ்க்கையை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கதை பிடிக்கும். இது வந்து 2000 ஆண்டு பழமையான கதை என்று புரிந்து கொள்ளாமல் 2000 ஆண்டு பழமையான ஒரு கருப்பொருளை இன்றைய உலகத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த கதை பேசுது. எனவே தான் வந்து இந்த நாவலை துவங்குகிற அந்த முதல் வாரத்தில் நான் ஒரு வாசகம் எழுதியிருந்தேன். மனித பேராசைக்கும் இடையில் நடக்கிற போராட்டத்தின், இன்று நடக்கிற இந்த போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதைன்னு. எனவே இன்றைக்கு நடக்கிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு அடிப்படையை பற்றி பேசுகிற ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்குது. எனவே தான் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளில் 1,00,000 பிரதி விற்றது என்பதும், அது வந்து ஏறக்குறைய பல கோடி ரூபாய் மதிப்பு என்பதும், அதை கடந்து இத்தனை 1000 குழந்தைகளுக்கு வேள்பாரியினுடைய பெயரை வந்து பெற்றோர்கள் சூட்டி இருக்கிறதும் இதுவரைக்கும் எங்கும் நிகழாத ஒரு மகிழ்வான விஷயம். அதுவும் வந்து ஒரு அறத்தை பேசுகிற இலக்கியம். நான் குறிப்பிட்டதைப் போல் வந்து பொழுதுபோக்கு இலக்கியமோ அல்லது வந்து சமையல் கலை போன்ற விஷயங்கள் சம்பந்தமோ அல்லது ஆன்மீக புத்தகங்களோ அது கொண்டாடப்படும், வந்து பரவலாக எடுத்து செல்லப்படும். ஆனால் அறம் பேசும் ஒரு இலக்கியத்தை இவ்வளவு பெரிய அளவுக்கு தமிழ் வாசகர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது இது வாசகனுடைய வாசக தளத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஆதி பொதுவுடைமை சமூகத்தோட கடைசி ஐயா வேள்பாரி இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு பாரிங்கரை கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்னன்னு இல்லை, அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னது போல் வந்து பழங்குடி சமூகம் அழிந்து உடைமை சமூகம் உருவாகிற பொழுது ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் வந்து வேள்பாரி கதையினுடைய மையப்புள்ளி. கால வளர்ச்சியில் மாற்றங்கள் நிகழ்ந்து தான் ஆகும். ஆனால் சில விஷயங்கள் என்றைக்குமே மாறக்கூடாது. அது வந்து நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக ஆனாலும் துக்கத்தில் உங்கள் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழத்தான் செய்யும். அது உடலினுடைய இயல்பு. அதே போல் தான் மனதினுடைய இயல்பும். அந்த இயல்புகள் காலங்காலமாக மாறாத பண்புகள், மாறக்கூடாத விழுமியங்கள், இதை பேசுவதால் இந்த நாவல் வந்து என்றைக்கும் விரும்பப்படுகிற, வாசிக்கப்படுகிற ஒரு நாவலாக இருக்கும். சார், வேள்பாரி போன்று இன்னொரு நாவலை நாங்கள் எப்போது எதிர்பார்க்கிறோம்? இதுதான் கடினமான கேள்வி. அதுக்குரிய ஒரு கால பரப்பும் ஒரு ஆய்வுக்கான இடைவெளியும் தேவை. நிச்சயமாக பல விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, மன அளவில் வந்து அதுக்கான தயாரிப்பும் மன அளவில் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். உங்களைப் போலவே ரொம்ப ஆர்வத்தோடு நானும் இருக்கிறேன். குறிப்பிட்ட மாதிரி ஆதி பொதுவுடைமை சமூகம் தான் கிட்டத்தட்ட வேள்பாரி நாவல் நடக்கிற களம். அப்படி இருக்கும்போது அந்த அறங்கள் எவ்வளோ இப்போ இருக்க சூழலில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், ஆதி பொதுவுடைமை சமூகத்தோட அறம்? இல்லை, நான் முதல்ல சொன்னது போல் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற அறங்கள் உண்டு. நீங்கள் வந்து இன்னொரு மனிதருக்காக அக்கறைப்படுகிற பொழுது, அல்லது அடுத்த மனிதனின் நலனுக்காக கவலைப்படுகிற பொழுது, அல்லது தீயவை வீழ வேண்டும் என்று நம்புகிற பொழுது, நல்லவை வெற்றி பெற வேண்டும் என்று நம்புகிறது. இந்த நம்பிக்கைகள், இந்த இயக்கங்கள் எல்லாம் பல 1000 வருஷம் மனிதனுக்கு இருக்குது. இது நடக்கலை. ஆனாலும் வந்து கொன்றை வேந்தனில் ஒரு வரி இருக்கும், ஈயார் பொருளை தீயார் கவர்வர் அப்படின்னு. யாருக்கும் கொடையை கொடுக்காத, பகிர்ந்து கொள்ளாதவன் வச்சிருக்கிற பொருளை வந்து தீயவன் வந்து எடுத்துகிட்டு தான் போவான். ஈயார் பொருளை தீயார் கவர்வர். இது வந்து விதி கிடையாது. ஆனால் இப்படி நடக்கணும். நீ வந்து கொடு, மற்றவங்களுக்கு கொடு, மற்றவங்களை நேசி, சமமாக வாழப்பழகு என்ற ஒரு ஏக்கத்தை தான் காலகாலமாக இலக்கியம் வந்து வெளிப்படுத்துது. அப்படி காலகாலமாக இலக்கியங்கள் வெளிப்பாட்டினுடைய இன்னொரு வடிவம் தான் இது. தொடர்ந்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வாசகர்களாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துக்கான வாசகர்களாக இருக்கட்டும், ஒரு எழுத்தாளர்களுக்கான வாசகர்களாக இருக்கட்டும், வாசக வட்டம்ங்கிறது தொடர்ந்து இயங்கிட்டு வருது. வேள்பாரிக்கான வாசகர்கள் வந்து ஒரு குறுங்குழுவாக இருக்கட்டும், அவங்களோட வாசகர்களை பற்றி எப்படி தங்கள் குழந்தைகளுக்கு அவங்க பெயர்களை சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் வாசகர்களை வேள்பாரியோட குறிப்பிட்டு சொல்லணும்னா வேள்பாரியை தனியாக நாவலோட, அந்த வேள்பாரி நாவலோட வாசகர்களை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அபூர்வமானதாக நீங்கள் சொன்னது போல் வந்து நீங்கள் வேள்பாரியை ஒரு முறை படிச்சுட்டிங்கன்னா உங்கள் உலகம் அது அந்த உலகமே தனி. அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற பலரை உங்களால் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அந்த உலகத்துக்குள்ளே நானும் உங்களைப் போல் இன்னொரு தான். எனவே வேள்பாரியினுடைய வாசகர்கள் இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்துக்கு காரணம் அது வந்து போலியான விஷயங்கள் அதில் எதுவுமே இல்லை. அல்லது ஜிகுனாக்கள், பகட்டுகள், உத்திகளின் மூலமான கொண்டாட்டங்கள்லாம் அது கிடையாது. உண்மையான ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் வந்து குறிஞ்சி நிலத்துக்கே உரிய ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் வேள்பாரியின் வாசகர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் நிகழ்ந்து தான் தீரும். இந்த புத்தகத்தை திரை வடிவமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துருக்கு.
வாசகர்கள் மத்தியில் அது ஒரு திரைப்படமாக கொண்டு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு எண்ணம் இருக்குது. அதை எப்படி பாருங்க? கண்டிப்பாக அந்த சவாலை கலைஞன் அதை எடுக்கிற கலைஞர்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த சவாலில் வெற்றி பெறுகிற பொழுது அது மிகச்சிறந்த படமாக. தமிழ் நிலங்களோட ப்ரிசர்வேஷனுக்காக நீங்கள் போராடிட்டே வரீங்க. இப்போ சமீப காலமாக இந்த மகாபலிபுரம் துணை நகரமாக மாற்றப்படணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு அறிக்கைகள்லாம் வெளியாகி இருக்கு. அதுக்கான முயற்சிகள் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வரலாறு, அங்கே இருக்கக்கூடிய அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டியதா இல்லையா? ஒரு நகரம் உருவாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வரலாறு புதஞ்சு போயிடும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அதாவது மகாபலிபுரம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வரலாற்று இடமும் பாதுகாக்கப்படணும், அவ்வளோதான். வளர்ச்சி திட்டங்கள்ன்ற பேரில் எந்த சிரமமும் உருவாகக்கூடாது. நான் பேசுகிற பொழுது சொன்னேன், காடை அழித்து நாடாக்கப்பட்டது என்பது மன்னர்களின் ஆள்வோர்களின் குரல். காட்டை அறிந்து நாடுகள் உருவாக்கப்பட்டது என்பதுதான் குடிகளின் குரல். நாம் எப்பொழுதும் குடிகளின் குரலோடு தான் நிற்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.